வணக்கம். ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் திருவிழா நெருங்கிக் கொண்டிருக்கிறது. முக்கிய கட்டம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அரசியல் தலைவர்களுடைய கடமை இன்று மாலையோடு முடிந்துவிட்டது. மீதம் இருப்பது ஜனநாயக கடமையாற்ற வேண்டிய உங்களுடைய கடமைதான். இந்த கடமை கட்டாயமாக்கப்பட வேண்டுமா? நோட்டா எல்லாம் சேர்த்தாச்சு வாக்காளர் இயந்திரத்துல. இந்த நிலையில வாக்களிப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டுமா? அதற்கு வாக்களிக்காவிட்டால் தண்டனை கொடுக்கப்பட வேண்டுமா என்பன உள்ளிட்ட பல கேள்விகள், பல விவாதங்கள் இந்த தருணத்துல நம் முன்னால் இருக்க அதையெல்லாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இதை தாண்டி தேர்தலை மையப்படுத்திய சீர்திருத்தங்கள் என்ன? வாக்களிப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டுமா? வாக்களிக்காவிட்டால் தண்டனை உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டுமா? இவற்றையெல்லாம் விரிவாக இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம், பேச இருக்கின்றோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை காட்போம். தேர்தல் பிரச்சாரங்கள் முடிந்துவிட்டன, முழக்கங்கள் ஓய்ந்துவிட்டன. ஓட்டு போடும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இடைப்பட்ட காலம் மக்கள் சிந்தித்து தீர்மானிக்க கிடைத்த அவகாசம். நாட்டின் தலைவிதியை தீர்மானிக்கவிருக்கும் அந்த துருப்புச் சீட்டு எளிய மனிதனின் கரங்களில் உள்ளது. இந்த அற்புதமான வாய்ப்பை அர்த்தபூர்வமாக பயன்படுத்த போகிறவர்கள் எத்தனை பேர்? அர்த்தமாக கருதி அலட்சியப்படுத்த போகிறவர்கள் எத்தனை பேர்? இந்த ஜனநாயக கடமையை தட்டி கழிப்பவர்கள் பெரும்பாலும் படித்தவர்களாக இருப்பது கவனத்திற்குரியது. எனில் ஓட்டு போடுவதை கட்டாயமாக்குவதா? ஓட்டு போட மறுப்பவர்களை தண்டிக்கவோ சில சலுகைகளை மறுக்கவோ சட்டத்தில் வழிவகை செய்யலாமா? யாரையும் நம்ப தயாரில்லை என்பதை பதிவு செய்வதற்குமே கூட வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நோட்டா பட்டன் வந்துவிட்டதே. இப்போதும் வாக்குச்சாவடிக்கு வர மறுப்பவர்களை எப்படி கையாள்வது என்பது இன்றைய இந்திய ஜனநாயகத்தின் பெரும் சவாலாக நிற்கிறது. பொதுவாக நோட்டாவிற்கு விழும் வாக்குகள் அரசியல் கட்சிகள் தங்களை சுய பரிசோதனை செய்ய வழிவகுக்கலாம். நல்ல வேட்பாளர்களை நிறுத்த தவறிவிட்டோமோ? மக்கள் எதிர்பார்க்கும் மதுவிலக்கு, லோகாயுக்தா, சேவை பெறும் உரிமை சட்டம் போன்றவற்றை குறித்து நம்பிக்கை அளிக்க தவறியதால் ஏற்பட்ட விளைவோ என பலவாறாக சிந்திக்க வைக்கலாம். ஆக நோட்டாவில் விழும் வாக்குகள் அரசியல் கட்சிகளுக்கு விடுக்கப்படும் எச்சரிக்கையாக கருத இடமுள்ளதா? நோட்டாவில் வாக்களிக்க கோரி தமிழகம் முழுக்க தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வந்த சட்டக்கல்லூரி மாணவி நந்தினியும் மாணவியின் தந்தை ஆனந்தனும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மறுபுறம் நமது ஜனநாயகம் என்பது தேர்தலுக்கு அப்பாற்பட்டும் மக்கள் பங்கேற்கும் ஜனநாயகமாக மலர வேண்டும். ஆட்சி நிர்வாக செயல் திட்ட அமலாக்கத்திலும் மக்கள் பங்கேற்பு உறுதி செய்யப்பட வேண்டும். ஓட்டு போட்ட பிறகு அடுத்த 5 வருடங்களுக்கு மக்கள் ஒதுங்கி நிற்கும் அவலம் அகற்றப்பட வேண்டும். அப்போதுதான் கிட்டத்தட்ட 100% வாக்குப்பதிவுக்கு வாய்ப்பு உருவாகும். இன்றைய ஜனநாயகம் மக்களை வாக்குப்பதிவு செய்யும் இயந்திரமாக கருதுகிறது என்ற வாதங்களும் வைக்கப்படுகின்றன. குறைவான வாக்குப்பதிவு ஜனநாயகத்தின் குறையா, ஜனங்களின் குறையா? இதை அதிகரிக்க வாக்களிப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டுமா? அதற்கு தண்டனை அளிக்கப்பட வேண்டுமா என்பன உள்ளிட்ட பல கேள்விகள் எழுந்திருக்க விரிவாக இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் முன்னாள் IAS அதிகாரி திரு முருகன். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல நியூயார்க்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய வாக்காளர் பெருமன்றம், வாக்களிப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும், அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல விஷயங்களை எடுத்து உரைத்து வரக்கூடிய வாக்காளர் பெருமன்றத்துடைய நிறுவனர் திரு இளம் திருமாறன் அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல முதன்முறை வாக்காளர் பரத் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இது மட்டுமல்லாது தமிழக முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி திரு நரேஷ் குப்தா அவர்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இந்த பேனல்ல ரொம்ப நாள் கழிச்சு அரசியல் தலைவர்கள் இல்ல, அரசியல் தலைவர்களுடைய பிரச்சாரம் இன்று மாலையோடு ஓய்ந்திருக்கிறது. இந்த நிலையில நான் திரு நரேஷ் குப்தா அவர்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். நோட்டா வந்தாச்சு, யாருக்கும் வாக்களிக்க விரும்பல அப்படிங்கிற ஆப்ஷன் வரைக்கும் மக்களுக்கு இருக்கும் பொழுது ஏன் வாக்களிப்பது கட்டாயமாக்கப்படக்கூடாது என்ற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. ஏன் சில அரசியல் தலைவர்களை கூட அதை கட்டாயமாக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது சாத்தியமா? அது செய்ய வேண்டுமா? சில நாடுகள்ல, சில கண்ட்ரிஸ் லைக் ஆஸ்திரேலியால கம்பல்சரியா இருக்குது, ஓட்டிங் கம்பல்சரியா இருக்குது. பட் இந்தியால கம்பல்சரியா பண்ணல. அதில் என்ஃபோர்ஸ்மெண்ட்ல கொஞ்சம் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரலாங்க.
அதாவது நிறைய சப்போசிங் யாராவது அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல வீட்டில் ஒரு குடும்பம் மெம்பர் யாராவது ஹாஸ்பிட்டல் போயிருந்தா அப்போ ஓட்டிங்க வர முடியாது. ஸோ அதுனா அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா ஓட்டிங் கம்பல்சரியா அவங்கள்ட்ட மெடிக்கல் சர்டிபிகேட் காமிக்கலாம், உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் சில நாடுகள்ல செய்யறாங்க. இல்ல அது என்னன்னா முதல்ல அந்த கணக்கு வைக்கணும் கரெக்டா யார் யார் ஓட்டிங்க்கு வரல. அப்புறம் அவங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ண வேண்டிய இருக்கும். அதற்கு அப்புறம் சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இருந்தது, அதற்கு அதை யார் எப்படி விசாரிக்கிறது, எப்படி நிர்ணயம் முடிவு பண்றது எடுக்கிறது, தட் அவர் ஏதாவது ஒரு காரணத்தினால் ஜென்வன் ரீசன் இருக்கிறதுனால வர முடியல அல்லது வேணும்னா அவர் ஓட்டிங்க்கு போல. இன்னொரு பிரச்சனை என்னன்னா இந்தியா டெமோக்ரஸி கம்பல்சரியா பண்ணுமா அது ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். இப்ப கூட ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமா ஆயிருது. முதல்ல ஒரு சமயத்துல ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைவா இருந்தது, இப்போ ஓட்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அர்பன் ஏரியாஸ்ல தான் சிட்டிஸ்ல மேஜர் சிட்டிஸ்ல தான் ப்ராப்ளம் அதிகமா இருக்குது. மற்ற ரூரல் ஏரியாஸ்ல ஆட்டோமேட்டிக்கா ஓட்டிங் அதிகமா தான் இருக்குது பர்சன்டேஜ். ரைட், இது சாத்தியப்படக்கூடிய விஷயமா நிறைய நடைமுறை சிக்கல்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் ஜனநாயகத்தில் அது கட்டாயமாக்கப்பட வேண்டுமா அப்படிங்கிற சில கேள்விகளை முன்வைக்கிறீங்க. நான் திரு மாறன் அவர்கள்ட்ட கேட்க விரும்புகின்றேன், உங்களுடைய பார்வையில வாக்களிப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டுமா? பல நடைமுறை சிக்கல்கள் இந்த ஒரு வாதம் வைக்கும் போது சுட்டிக்காட்டப்படுகிறது பலரால். உங்களுடைய பார்வையில வாக்களிப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டுமா? வாக்களிப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டியது இன்றைய நாளில் மிக முக்கியமான தேவையாக உள்ளது. நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது என்பதை மறுக்கவில்லை. ஆனால் முதலில் எலெக்ஷன் கமிஷன் எவர் வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் வாக்களிக்கும் வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். உதாரணமாக நம்மளுடைய ஏடிஎம் கார்டு இருக்கு, எந்த ஏடிஎம்ல உலகத்தில் எங்க வேணாலும் போய் நம்ம பணம் எடுக்க முடியும். ஆனா ஒரே அக்கௌண்ட் தான் வரப்போகுது. அது மாதிரி சென்ட்ரலைஸ் சிஸ்டம் வச்சு இன்டர்நெட் மூலமா ஓட்டிங் சிஸ்டத்தை ஃபெசிலிட்டி பண்ணி முடிச்சதுக்கு அதுக்கப்புறமா தான் அவங்க கட்டாயப்படுத்த முடியும். அந்த ஃபெசிலிட்டி கொடுக்காம கட்டாயப்படுத்துறது இப்போதைக்கு தேவையில்லை. இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்றீங்க. இன்றைய தேவை, ஆனால் செயல்படுத்துவது மிகவும் கடினத்திலும் கடினம், இஃப் நாட் இம்பாசிபிள் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. பிகாஸ் இந்தியா மிக மிக அதிகமான இதெல்லாம் செஞ்சாலும் கூட செய்யக்கூடிய விஷயமா இன்னைக்கு வாக்களிப்பது வாக்கு அப்படிங்கிறது நம்ம அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமையும் இல்ல கடமையும் இல்ல. அப்படிங்கும்போது என்போர்ஸ் செஞ்சிட முடியுமா? சட்டப்பூர்வமாவும் பல சவால்கள் இருக்கு இல்லையா? என்போர்ஸ் பண்றது ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஏன்னு கேட்டீங்கன்னா நரேஷ் குப்தா ஐயா சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு சொல்லியிருக்காரு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்றது எலக்டோரல் லிஸ்டுக்குள்ள இருந்து மட்டும்தான் பண்றாங்க ஒழிய என்டையர் பாப்புலேஷன் அவங்க எடுத்துக்கிறதே கிடையாது. எல்லா நாடுகளும் என்ன செய்யறாங்க? எல்லா நாடுகளையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ரோல்மெண்ட் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ்ல 18 வயசுக்கு மேல உள்ளவங்க அல்லது என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்கோ அவங்க எல்லாமே எலக்டோரல் வந்துடுறாங்க. இந்தியாவில் ரொம்ப அதிகமான பாப்புலேஷன் உள்ள நாடு அப்படிங்கறதுனால மொத்த பாப்புலேஷனையும் எலக்டோரல் லிஸ்ட் கொண்டு வரவே முடியல. உதாரணமா வேர்ல்ட் பேங்க் டேட்டா படி 12% மக்கள் என்ஆர்ஐ. அவங்க என்ஆர்ஐக்கு எல்லாம் எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு பதிவும் கிடையாது, லிஸ்ட்லே கிடையாது. சமீபத்தில் என்ஆர்ஐக்கள் வாக்களிக்கலாம் அப்படின்னு மசோதா கொண்டு வந்திருக்கோம், அதுக்கான வாய்ப்புகள் அளித்திருக்கோம். எத்தனை பேர் வெளிநாடுகளிலிருந்து பறந்து ஓட்டு எடுத்து செல்ல முடியும்? நீங்க வந்திருக்கீங்களா? ஒருவர் வந்திருக்கேன். நாங்க எங்களுடைய ஓட்டர் அசோசியேஷன்ல ஒவ்வொரு அசோசியேஷன் நாங்க ஓட்டு எடுப்போம். கண்டிப்பா வாக்களிப்போம் சொல்லிட்டு என்ன மாதிரி எல்லாரும் வருவாங்க எதிர்பார்க்க முடியாது. ரைட். ஆக இந்த மாதிரியான குறைகள் தீர்க்கப்பட்ட பிறகு கட்டாயமாக்கப்பட வேண்டியது வாக்களிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய முக்கியமான தேவை. ஆனால் இந்த பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் ஓவர்சீ பண்ணிட்டு எவ்ரி ப்ராப்ளம் ஹேஸ் சொல்யூஷன். ரைட். நான் விரிவாக பேசலாம். திரு முருகன் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். பாருங்க, சில கட்டாயமாக்கப்படுறது கஷ்டமா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நாடுகள் சுட்டி காட்டப்படுது. ஆஸ்திரேலியா பாருங்க, ஓட்டு போடலன்னா தண்டனையே உண்டு என்னும் பொழுது ஒரு வைப்ரண்ட் டெமோக்ரஸின்னு சொல்லக்கூடிய நாம் அது ஏன் ஒரு கட்டாயமாக்க கூடாது? ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்க, உலகத்துல இன்னைக்கு லிஸ்ட் படி 22 கண்ட்ரில ஓட்டிங் இஸ் கம்பல்சரி. அதுல 10 கண்ட்ரில என்போர்ஸ்மெண்ட் இருக்கு, மற்ற கம்பல்சரி சொல்லிட்டு என்போர்ஸ் பண்ணல. அது ரொம்ப சக்சஸ்ஃபுல் சொல்றது ஆஸ்திரேலியா அண்ட் சிங்கப்பூர். ஆஸ்திரேலியால ஆவரேஜ் போலிங் இஸ் 91%. நம்ம சார் நரேஷ் குப்தா நம்ம நெருங்கிய நண்பர், அவர் சொன்னாரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க அப்படின்னா அங்க என்ன பண்ணா ஹாஸ்பிட்டல்ல போய் ஓட்டு போடலாம். ஆஸ்திரேலியால பண்ணிட்டான், போஸ்ட் ஆபீஸ்ல பண்ணலாம்.
அதெல்லாம் இப்போ இஷ்யூவே அல்ல. பட் நாம என்ன பார்க்கணும் ஃபண்டமெண்டலா, இப்ப இவர் அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. உலகத்திலே ரொம்ப நாம தான் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, மிகச்சிறந்த ஜனநாயக நாடு அமெரிக்காங்கிறது நம்ம எல்லாரும் ஒத்துக்கிறோம், பிரிட்டன் ஒத்துக்கிறோம். ஆனா அமெரிக்கால 1968ல இருந்து 60% மேல போலிங் ஆக மாட்டேங்குது. அதை பத்தி அவங்க கவலைப்படல. ஏன்னா அதுக்கு ஒரு வாதம் வைக்கிறோம். இப்ப நீங்க தமிழ்நாடு எடுத்துங்க, இந்தியாவை எடுத்துங்க, பீகார் எடுத்துங்க, ஓட்டிங் பர்சன்ட் வந்து 99% வந்தோம்னா என்ன பிரமாமா திருந்திர போறீங்க? அதே ஆளு அதே மாதிரி என்ன உங்க முன்னாடி இருக்கிற சாய்ஸே பல அயோக்கியர்கள். அதுல 91% கொடுத்து நீங்க ஒருத்தனை செலக்ட் பண்ணான 68% கொடுத்துக்க மாட்டாங்கிறத ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கல. நான் சொல்லல, அந்த கம்பல்சரி ஓட்டிங் எடுத்து வாதம் பண்ணுகிற பெரியவர்களே இதை சொல்றாங்க. ஒண்ணு நம்ம கேண்டிடேட்ஸ் எல்லாரும் அயோக்கியர்கள் அப்படின்னு சாய்ஸ் வந்து will not be altered by increasing the number and percentage of votingங்கிறது ஒரு தத்துவமான உண்மை. நான் எக்ஸாம்பிளுக்கு அப்படி சொன்ன சுவையா இருக்கட்டும். நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ உங்க முன்னாடி நிறுத்துற கேண்டிடேட்ல அவரை நீங்க 81% ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாலும் 70% ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாலும் விடை ஒன்றுதான். ஒண்ணு. அப்புறம் நீங்க இந்த வாதம் ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தை விட்டீங்க, வாக்களிக்கும் கடமை வந்து கட்டாயமாக்கப்படும். கடமைன்னு சொன்னோன்னே அது கட்டாயம் இல்ல. இட் இஸ் மை டியூட்டி. டியூட்டி கேன் நெவர் பி எ கம்பல்ஷன். இதுதான் இன்றைக்குள்ள நிலைமை. அதையும் மீறி அரசியலமைப்பு அவ்வாறு சொல்லலையே. இல்லையே, கடமை வேறு. இப்ப எனக்கு நான் சாய்ஸ் இருக்குல்ல, இந்த இது வேண்டாப்பா நான் வரலன்னு சொல்லி வில்ஃபுல்லா வராதவங்களை விட, இப்ப பாருங்க, நீங்க பெங்களூர் கேள்விப்பட்டீங்களா இல்லையா தெரியாது. பெங்களூர்ல என்ன சொல்லிட்டாங்க, குறைவாக காரணம் ஈஸ்டர் லீவ் விட்டாங்க, எலெக்ஷன் வந்தது, 3 நாள் வந்து எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. தே ஆர் நாட் சூசிங் டு ஓட். இதனால உங்களுக்கு என்ன லாஸ்ன்னு நீங்க யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணல. பரத்திட்ட கேட்கறதுக்கு முன்பாக திரு முருகன் நீங்க வந்து கட்டாயமாக்கிட்டா நிறைய பேர் வாக்களிக்க வச்சா இது வாட் டிஃபரன்ஸ் இஸ் இட் கோயிங் டு மேக் பிராக்டிகலி? எக்ஸாக்ட்லி, தட்ஸ் மை क्वेश्चन டு யூ மிஸ்டர் மார்கி. நிச்சயமாக இன்றைக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் ஓட்டு போட்டாங்கன்னா நிச்சயமா ஒரு மாற்றம் வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் படி பாப்புலேஷன்ல எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ற எலக்டோரல் லிஸ்ட் இல்லாம பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-62% மக்கள் ஓட்டு போறதில்ல, 38% மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க. எப்படி கேட்டீங்கன்னா 12% மக்கள் என்ஆர்ஐ இருக்காங்க, கிட்டத்தட்ட 20% மக்கள் இந்தியாவில் இருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டு கார்டு கிடையாது. ஓட்டு இருக்கவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்றாங்க 30% ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா பத்திரிகைகளையும் படிக்கிறோம், கள்ள ஓட்டுகள் போடுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த கள்ள ஓட்டுகளை கழிச்சிட்டோம்னாக்க நெட்டா பாத்தீங்கன்னா 38% மக்கள் தான் போடுறாங்க. அந்த 30% மக்கள்லயும் பெரும்பாலான மக்கள் கிராமப்புறங்களிலிருந்து வராங்க. சில மக்கள் மிகவும் ஏழைகளாகவும் எளியவர்களாகவும் இருக்கிறாங்க. இந்த அரசியல் கட்சிகள் என்ன செய்யறாங்கன்னா இந்த மாதிரி ஏழை எளிய மக்கள்கிட்ட பணம் கொடுத்தோ அல்லது வேற இலவசங்கள் கொடுத்தோ ஏமாற்றி ஓட்டு வாங்கிடுறாங்க. இந்த ஓட்டு போடாத செக்டர்ல பாத்தீங்கன்னா எஜுகேட்டட், ஹையர் கிளாஸ், ஹையர் அப்பர் கிளாஸ், HNI இவங்க தான் ஓட்டு போடாம இருக்காங்க. இவங்க டெசிஷன் வந்து பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் அவங்க கமெண்ட் கொடுக்கறத விட்டுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் போடுற கமெண்ட் அக்கௌண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க போலிங் பூத்ல போய் ஓட்டு போடாதான் அக்கௌண்ட் பண்ணுவாங்க. சோ இந்த லாஜிக்கல் டெசிஷன் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி அவுட் சைட் போயிடுது. Raised a very valid point. படித்தவர்கள் அதிகமாக வாக்களிப்பதில்லை, பாமரர்கள் வாக்களிக்கிறார்கள். இதன்பொழுது இதை எப்படி கையாள்வது, இதற்கான தீர்வுகள் என்ன என்ற கேள்விகள் எழுந்திருக்க, இதை தாண்டி முதன்முறை வாக்காளர் ஒருவரும் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடமும் விரிவாக கேட்கலாம். வாக்களிப்பது ஜனநாயக கடமை. ஆனால் அந்த கடமை இப்பொழுது கட்டாயமாக இல்லை. இப்பொழுது நோட்டா யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லைங்கிற ஆப்ஷன் வரைக்கும் வாக்குப்பதிவு இயந்திரத்திலே இருக்க, இது கட்டாயமாக்கப்பட வேண்டுமா வேண்டாமா என்ற விவாதமும் தொடங்கி இருக்கிறது. இதையே இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய முதன்முறை வாக்களிக்கக்கூடிய ஓட்டர் திரு பரத் அவர்கள் இருக்கிறார். பரத், ஹவு டு யூ ஃபீல்? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த விவாதம் இந்த கேள்விக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வாக்களிக்க போறீங்க, கட்டாயமா வாக்களிப்பீங்க தானே? கண்டிப்பா. சரி, ஹவு டு யூ ஃபீல்? முதன்முறை வாக்களிப்பது எப்படி, என்ன மாதிரியான உணர்வு தருது? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஆக்சுவலா ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 2 இயர்ஸ் அரசியல் அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிச்ச உடனே நம்மளும் ஓட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து
இருந்துட்டே இருந்துச்சு. அது ஒரு 2 டேஸ்ல நடக்க போகுது, நம்ம ஓட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது ரொம்ப எக்ஸைட்டிங். இல்ல இதே ஆர்வம் உங்களுடைய சக நண்பர்கள்ட்ட எல்லாம் இருக்கா, இல்ல அவங்க எப்படி பார்க்கறாங்க? குறைச்சலாவே தான் இருக்கு. குறைச்சலா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? என்ன காரணத்தினால? இல்ல, ஒரு என் கூட படிக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதோ ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிற ஒரு ஆர்வத்தை வந்து யாரும் ஓட்டர் ஐடி வாங்குறதுல காட்டுறது இல்ல நான் நினைக்கிறேன். முக்கியமா ஒரு ஓட்டர் ஐடி எடுக்கணும் அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய விஷயமாவே அவங்க நினைக்கிறது கிடையாது. லைசன்ஸ் எடுத்துட்டோம், ஒரு பாஸ்போர்ட் இருக்கு அப்படிங்கிற சொல்லும் போது அவங்களுக்கு இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு, நான் ஓட் பண்ண போறேன் அப்படின்னு அவங்க சொல்லும் போது அந்த எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் கம்மியாவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கடனே பண்ணணுமே அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி போல நினைச்சுக்கிறாங்க, கடமையா இல்லாம அப்படிங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கிறது. இடைவேளைக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் எழுப்பப்பட்டது திரு நரேஷ் குப்தா. அதாவது இப்ப நம்ம வாக்குப்பதிவு கூடி இருக்குன்னு சொல்றோம், ஆனா அந்த கூடி இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அதுல கூடி இருக்கிறது. இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆகாத வாக்காளர்களே இந்தியா முழுக்க இருக்காங்க. குறிப்பாக புது வாக்காளர்கள்ல நவம்பர் 2013 ஒரு செய்தி வந்தது, 10ல் 6 பேர் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு. ஆனா அப்படி இருக்கும்போது நம்ம இவ்வளவு புகழ் சொல்லிக்க முடியுமா என்ன? வாக்குப்பதிவு கூடி இருக்கிறது, வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியுமா என்ன? திரு நரேஷ் குப்தா, திரு நரேஷ் குப்தா, என்னுடைய கேள்வி, இன்னும் அன்ரெஜிஸ்டர்ட் வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்கும் பொழுது அது ஒரு குறையாக பதிவு செய்யப்படுது. நம்ம இப்ப வாக்குப்பதிவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றோம், பட் அன்ரெஜிஸ்டர்ட் voters are still there, they are considerable. I think அவரால் நம்மள கேட்க முடியும். அது கொஞ்சம் பிரேக் ஆனது, என்னுடைய இது சவுண்ட் வருதோ? எஸ் எஸ், கோ ஹெட் சார். நான் பேசுனது கேட்டுதா? என்னோட கேள்வி கேட்டுதா? நான் ஆக்சுவலி என்னன்னா ப்ராப்ளம் அந்த வயசுல, அதாவது ஏஜ் ஃபார் என்ரோல்மெண்ட் 18 இருக்குது. அந்த சமயத்துல எல்லா ஸ்டடீஸ்ல படிப்புல எல்லாம் பிஸியா இருப்பாங்க. அப்புறம் ஜாப்க்காக தான் ஒரு கவலை இருக்கும். அவ்வளவு சீக்கிரமா வாக்காளர் பட்டியல பதிவு பண்ணணும் அவ்வளோ கவலை இருக்காது. அது கிராஜுவலா அப்கோர்ஸ் அந்த ஸ்டடீஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா, காலேஜ் பாஸ் பண்ணியாச்சுன்னா, அப்புறம் ஒரு இது ஜாபும் கிடைச்சதுன்னா அப்புறம் நிம்மதியா வாக்காளர் பட்டியல சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுவாங்க. அது வந்து இருக்குது. எடுத்துக்க முடியுமா என்ன? எக்ஸ்கியூஸ் தான் சொல்லு, பட் என்னன்னா ஒரு என்ன கவலை, சப்போசிங் ஒரு ஜாப் கிடைக்கலன்னா அப்புறம் எப்படி ஜீவனம் எப்படி சமாளிக்க முடியும், அந்த ஒரு கவலை இருக்குங்க. அப்புறம் படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அந்த வயசுல. அதனால அதே முடிஞ்சிச்சுன்னா, அந்த படிப்பு முடிஞ்சிச்சுன்னா அப்புறம்தான் இது வாக்காளர் பட்டியல சேர்க்கறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுவாங்க. பட் இப்போ ஆக்சுவலா ஓட்டிங் என்ரோல்மெண்ட் அதிகமா தான் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா பர்சன்டேஜ் இஸ் இன்க்ரீசிங் இயர் பை இயர். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா என்ரோல்மெண்ட் பர்சன்டேஜ் அதிகமா தான் ஆயிருது. இருந்தாலும் விட்டு போறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கலாம், பட் அவ்வளவு பர்சன்டேஜ் இல்ல. ரைட். நான் அதைத்தான் திரு மாறன் அவர்கள்ட்ட கேட்க வரும் என்று அவ்வளவு வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்கான்னு. வாக்கு பதிவும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப வந்து வாக்காளர்களுடைய எண்ணிக்கையும் கூடிட்டு இருக்கு. இந்த எலெக்ஷன்ல பாருங்க, உங்களுக்கு திருப்தி அளிக்கலையா என்ன திரு மாறன்? கண்டிப்பாக இந்த எலெக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் வாக்குப்பதிவு வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கிறது ஒரு திருப்தி தான். கடந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடுடைய மொத்த மக்கள் தொகை 7.5 கோடி. சரி, இதுல 18 வயசுக்கு மேல இருக்கவங்க கிட்டத்தட்ட 6.5 கோடி இருப்பாங்க. அதுல 5 கோடி வச்சிருக்காங்க. ஆனா போன எலெக்ஷன்ல வந்து மொத்த ஓட்டுப்பதிவே 3,67,00,000 ஓட்டு தான் விழுந்திருக்கு. 3,67,00,000 ஒரு உண்மையான டெமோக்ராட்டிக் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு பார்க்கணும். The bottom line of democracy is about majority space. எவ்வளவு விழுந்தது? 3,67,00,000. ஆனா போன எலெக்ஷன்ல 4.59 crore 4.59 கோடி தான் வந்து எலிஜிபிள் ஓட்டு. ஆமா, அது வந்து ஓட்டு விழுந்து 3,67,00,000 தான். மீதி ஓட்டுகள் எல்லாம் விழவே இல்லை. டெமோக்ரஸியோட பாட்டம் லைன் கான்செப்டே பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி பீப்புளோட விஷ் தான். இந்த விஷ் இஸ் நாட் எக்ஸ்பிரஸ்ட், that doesn't mean democracy at all. Minimum participation. Not expressing my wish is also my wish. That is your wish, but
ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 8-10% விஷ் மட்டும்தான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ரெப்ரசன்டேஷனா இருக்கு. How do you call that as a representation? People representation. அந்த காலகட்டத்துல நோட்டா இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4-5 ஃபேஸ் முடிஞ்சிருக்கு. 4 ஃபேஸ் முடிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது அதுல வரக்கூடிய இந்த ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது திருப்தி அளிக்கும் வகையில் இல்லையா? நிச்சயமாக போன எலெக்ஷனை விட கூடித்தான் இருக்கு. நிச்சயமா இந்த எலெக்ஷன்ல கூடி இருக்கிறது நம்பிக்கை இருக்கு. தவிர எங்களை போன்ற தன்னார்வ நிறுவனங்கள் நிறைய வந்து ஓட்டிங் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் ஓரளவு திருப்தியா இருக்கு. ஆனா 100% ஓட்டுப்பதிவு மட்டுமே உண்மையான ஜனநாயகத்தின் பிரதிபலிப்பு என்பது எங்களது ஆணித்தனமான கருத்து. அதாவது ஜனநாயகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்று வரை அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்டே வந்ததுல ஃபர்ஸ்ட் டைமா நான் கேள்விப்படுறேன். அந்த கம்பல்சரி ஓட்டிங் வேணும்னு சொல்ற பெரிய அறிஞர்கள் கூட ஆஸ்திரேலியாவிலும் சரி லண்டன்லயும் சரி அமெரிக்காவில இதை பத்தி பேசுறவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கூர்ந்து பாத்தீங்கன்னா, இவர் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னாரு, அதை அவங்க சொல்லல. அவங்க என்ன சொல்றாங்க, ஏழை மக்கள், வாழ்க்கையில் பின்தங்கி இருப்பவர்கள், இவர்கள் ஓட்டளிப்பதில்லை என்பதால் கம்பல்சரி பண்ணணும், அதுக்குதான் ஃபைன் போடுறோம். இவர் என்ன சொல்றாரு ஆரம்பிக்கும் போது, படிச்சவங்க பணக்காரங்க எல்லாம் போடாங்க, அவங்க 3%. அந்த 3% ஆளுங்க போட்டாலும் போடாட்டாலும் அது செலக்ஷனை பாதிக்காதுன்னு நான் சின்சியரா நம்புறேன் ஆரம்பத்துல இருந்து. இப்ப அப்படி பார்த்தா மிடில் கிளாஸ், நம்ம நாட்டு பெரிய மிடில் கிளாஸ், அவங்க வந்து கருத்து சொல்றாங்க, பேஸ்புக்ல லைக் பண்றாங்க, ஓட்டு போடுறது வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? இல்ல, ஓட்டு போடுவது தெரிந்தவர்கள், படித்தவர்கள் இல்ல சார். நீங்க இப்ப அது வேற டிஸ்கஷன். அது என்னன்னா, ஒருத்தர் நல்ல விவரம் தெரிஞ்ச ஓட்டு போடாம இருக்கலாமா, இவர் இப்ப நல்லதா செய்யறாரா, அது வேற ஆர்குமெண்ட். இப்ப என்னன்னா, நீங்க கம்பல்சரி பண்ணி 98% ஓட்டு போட்ட உடனே என்ன பிரச்சனை தீரும்னு கேட்டீங்கன்னா பதில் சொல்ல தெரியாதா இருக்கும். ஜனநாயகத்துல இன்றைக்கு நம்ம முன்ன இருக்கிற பிரச்சனைகள் இதுவல்ல. குடிந்தால் பெரும்பாலானவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஆட்சி அமைவது பொருத்தமா, இல்லன்னா ஒரு 10% ஓட்டு போட்டு சின்ன சின்ன சாம்பிள். போன எலெக்ஷன்ல சென்ற பாராளுமன்ற தேர்தல் இந்தியாவில் நடக்கும்போது 30 கோடி வாக்காளர்கள் ஓட்டு போடவில்லை. எல்லாருக்கும் தெரியும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு. அதனால அந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல எந்த தவறு நடக்கல. இப்ப சொன்ன மாதிரி இன் பிரின்சிபிள் நிறைய பேர் வந்து ஆர்வத்துடன் ஜனநாயகத்து கடமையை ஆற்ற நல்லதுதான். எலெக்ஷன்ல இப்ப வந்து யாருக்கும் வாக்களிக்க விரும்பலங்கிற ஒரு ஆப்ஷன் எல்லாம் கிடையாது. இப்ப வந்து அது உட்பட உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த டிபேட் எனக்கு வந்து யாருக்குமே வாக்களிக்க நான் விரும்பலன்னு சொன்ன உடனே என்ன ஜனநாயக இம்ப்ரூவ்மெண்ட் வருது தயவுசெய்து எனக்கு விளக்குங்க. சோ அரசியல் தலைவர்களுக்கு இது மக்கள் கிட்ட ஒரு அதிருப்தி வருது அப்படிங்கிற ஒரு கிடைக்கும். நல்ல வேலை இருந்தாலும் போடலாம், இல்லாட்ட நமக்கு ஏத்து போட்டு பண்ணா எல்லாரும் நினைப்பாங்க. இல்ல, நீங்க இந்தியாவை பத்தி பேசுங்க, தியரட்டிக்கலா பேசாதுங்க சார். இப்போ சார் சொன்ன மாதிரி நிறைய பேரை கார்ல ஏற்றி ஓட்டு போடுறதுக்கு கொண்டு வந்தாங்க. எலெக்ஷன் கமிஷன்ல வந்து அதை நிறுத்திட்டோம். நரேஷ் குப்தா அழகா பண்ணாரு. அதை யாரும் வந்து 3 பேருக்கு மேல கார்ல போனா நிறுத்திடுவாங்க. சரி, அப்புறம் என்னாச்சு, சரி நீங்க எப்படியாவது நடந்தாலும் போய் போட்டுருங்கன்னு கூட 100 ரூபாய் கொடுத்துறான்னு. நீங்க ஒன்னொன்னுக்கும் வழி கண்டுபிடிச்சு ஊழல் நடந்துகிட்டு தான் இருக்கு, பணம் கொடுப்பது நிறைவேறிக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு ஏதாவது நீங்க வழிமுறைகளை கண்டுபிடித்து ஊழலற்ற கரப்ஷன் பண்ணாம ஓட்டுரிமை பண்றதுக்கு வழியை கண்டுபிடிக்கணுமே தவிர நம்ம ஆஸ்திரேலியா மாதிரி 91% வந்துட்டா எந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கக்கூடாது. இது பிரையாரிட்டியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி மோஸ்ட் பீப்புளோட விஷ் தான் உங்களுக்கு வந்து டெமோக்ரஸியா இருக்கணும். இன்னைக்கு நான் சொன்ன புள்ளிவிவரத்துல பாத்தீங்கன்னா எந்த ஒரு உதாரணமா இந்த ஒரு வருஷத்துல மட்டுமே அகில இந்திய அளவில் 15 கோடி ஓட்டுகள் சேர்க்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 1,34,00,000 ஓட்டுகள் சேர்க்கப்பட்டிருக்கு. சென்ற எலெக்ஷன்ல 2 பெரிய கட்சிகள் பாத்தீங்கன்னாக்க திமுக கட்சியுடைய மொத்த ஓட்டுகளை 82,49,993 தான். அதிமுக மொத்த ஓட்டுகள் 1,41,50,289 ஓட்டுகள். சோ இந்த வருஷத்துல கிடைச்ச 1.34 கோடி புது வாக்காளர்கள் மட்டுமே ஓட்டு போட்டாங்கன்னாக்க ஆல்மோஸ்ட் இந்த மிகப்பெரிய கட்சிகள் நம்ம பிரம்மாண்டமான கட்சிகளோட அதிகமா ஓட்டு. அப்படி இப்ப இவங்க ஓட்டு போடாதவங்க போட்டா அப்படி ரிசல்ட் மாறிடுங்கிறது திமுக போட்டதானே மாறும். இல்ல நான் என்ன சொல்றேன், போட்டா இன்னும் வித்தியாசம். அவங்க யாருக்கு போட்டாலும் எந்த கட்சி போட்டாலும் அதிகபட்ச மக்களின் விருப்பம் தான் டெமோக்ரஸியோட அடிப்படை. 100% ஓட்டு போடணுங்கிறது ஒரு நல்ல எண்ணமா இருக்கலாம். அது சாத்தியம். அதுக்கு இன்னைக்கு வந்து அரசியல் பூர்வமா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நீங்களே சொல்லுங்க, ஓட்டுங்கிறது வந்து அடிப்படை உரிமையா கடமையா?
அடிப்படை உரிமை கிடையாது. அரசியலமைப்பு இட் நைதர் கால்ஸ் இட் a fundamental right nor a fundamental duty. அப்படி இருக்கும்போது எப்படி கட்டாயம் பெஸ்ட் ஆஃப் கண்ட்ரீஸ் நம்ம நினைக்கிற கண்ட்ரிகள்ல கூட நம்மளவு பெர்சன்டேஜ் ஓட்டால் அதுக்கு சார் அமெரிக்கா இருக்கிற அமெரிக்காவில் 60% தான் ஆவரேஜ் ஓட்டிங். 60% ஆவரேஜ் ஓட்டிங்னாக்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே அவங்க வந்து எலக்ட்ரல் லிஸ்ட் என்ரோல் பண்ணிடுறாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனையே என்ரோல் ஆயிட்டு பிறகு ஓட்டு போடாம வந்தா அதுவும் கண்டிப்பா பிரிட்டன்ல குறைஞ்சிருக்கு. நம்ம மட்டும் பாதாளத்துக்கு போயிட்டு இல்ல, ரொம்ப குறைஞ்சிருக்கு, ரொம்ப பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. ஆனா இந்தியாவில் வந்து ஒவ்வொரு சிங்கிள் பர்சன்டேஜ் பிகாஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் பாப்புலேஷன் ஒரு சிங்கிள் பர்சன்டேஜ் குறைஞ்சா கூட மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும். இருக்கட்டும், அது எப்படி பாதிக்குது? இப்ப எனக்கு என்ன சொல்லணும், நான் சொல்றேன் சார், 80% ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசாங்கம் செய்கின்ற வேலைக்கும் 79% ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அதுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 79க்கு 80க்கு வித்தியாசம் கிடையாது, 62க்கு 38க்கு வித்தியாசம் இருக்கு. இருக்கட்டும், அதனால என்ன நடக்குது? ஆட்சியில என்ன பாதிக்குது? மக்கள் என்ன பொருளாதாரம் எப்படி பாதிக்குது? நிச்சயமா பாதிக்குது. நீங்க உங்க முன்ன தேர்ந்தெடுத்து எலெக்ஷன் நிக்க யார் நிக்கிறாங்களோ அவங்களதான் தேர்ந்தெடுக்க முடியும். நான் வந்து ஹரி ரொம்ப நல்ல ஆளு சார், அவரை நான் தேர்ந்தெடுக்க நிக்காத போது இவருக்கு ஓட்டு போட முடியாது என்னால. சோ எனக்கு ஜனநாயக கடமையை நான் ஆற்றும் போது ஐ எம் லிமிட்டட் பை சாய்ஸ். அப்படி வர்ற காலகட்டத்தில் அதனாலதான் எல்லாரும் நோ சொன்னாங்க. கம்பல்சரி நோட்டு எனக்கு வேண்டாம்னு சொல்ற கண்ட்ரியுடைய ஆர்குமெண்ட் படிச்சு பாத்தீங்கன்னா பிரமாதமா சொல்லிருக்காங்க. இந்த பாருங்க, அவங்களெல்லாம் வந்து நிறைய வாக்களிக்கணும்னு சொல்றதுன்னு அவங்க சொன்ன பதில சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க வந்து ஆஸ்திரேலியன் மெத்தட நாங்க நம்பல, நிறைய பேர் வந்து வாக்களித்த உடனே பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆயிரும், ஒழுக்கம் வந்துரும், கரப்ஷன் பேர்லாம் நாங்க நினைக்கலன்னு பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதிகாரிகள் சொல்லலாம் சார், நான் என்ன சொல்றேன்னா அறிஞர்கள் அதிகாரிகள் நான் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி 79%க்கு 80%க்கு வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. ஆனா எங்களுடைய கால்குலேஷன் படி 38%க்கும் 62%க்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த மிகப்பெரிய வித்தியாசம் வந்து பதிவு பண்ணாம இருக்கு. அதனால சார் இந்த 38% முழுக்க முழுக்க அடித்தட்டு மக்களாலேயே மிக அதிகமாக வாக்களிக்கப்படுகிறது, அதுவும் கிராமப்புற மக்களால. இந்த கிராமப்புற மக்களையும் அடித்தட்டு மக்களையும் மிக சுலபமாக பணம் கொடுத்தோ இலவசங்கள் கொடுத்து ஏமாற்றியோ அல்லது வேற ஜாதி அடிப்படையிலான ஒரு இண்டிவிஜுவல்லையோ ஓட்டுகளை வாங்கி இவங்க வந்து அரசியல் நடத்திட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இருக்காங்க எல்லா அரசியல் கட்சிகளுமே. இந்தியா பற்றி மட்டும் தான் பேசுறீங்க. இந்தியா பற்றி தான் பேசுறாங்க. அப்ப மற்ற இடத்துல கம்பல்சரி ஓட்டிங் வேண்டாம். மற்ற கண்ட்ரியை பத்தி இப்போதைக்கு நம்ம பேச வேண்டியதில்லை. நமக்கு முக்கியம் இப்போதைக்கு இந்தியா. கம்பல்சரி ஓட்டிங் எல்லா இடத்துலயும் வரும்னு சொல்றீங்களா? இந்தியாவில் மட்டுமா? இந்தியா பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ரைட். நான் இதை தாண்டி உங்கள்கிட்டயும் கேட்கிறோம். என்ற முதன்முறை வாக்காளர் நீங்க உங்க காலேஜ் படிச்சிட்டு இருப்பீங்க. இந்த பேச்சு நிச்சயமாக அங்கெல்லாமும் பரவி இருக்கும். கட்டாயமா நீங்க ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க போடலன்னா தண்டனை கொடுக்கும் பொழுது, ஒரு இளைஞரா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா உங்களுடைய பார்வை என்ன? ஓட்டிங்கிறது வந்து நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி மாதிரி. ஆக்சுவலா அதை வந்து கண்டிப்பா கம்பல்சரி ஆக்கணும்ன்ற தேவை இப்போதைக்கு ஏற்படலன்னு நினைக்கிறேன். ஏன் ஏற்படல? அதான் சார் சொன்ன மாதிரி தான், அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போல நினைக்கிறேன். சும்மா இருக்கவங்க கூப்பிட்டு நீ ஓட்டு போடலாம். நீங்களே தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, எங்க கிளாஸ்ல எங்க கூட படிக்கிற பசங்க எல்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தி அவங்களை வந்து ஒரு பாதைக்கு திருப்பாங்க. அது எலெக்ஷன் கமிஷன் அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கலாம். இப்போ நான் சொல்றேன், நோட்டா அப்படிங்கிற விஷயம் எத்தனை பேர் ரீச் ஆயிருக்குன்றது இன்னும் எனக்கு தெரியல. நோட்டா அப்படின்ற விஷயம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தாதான் எத்தனை பேர் அதை பயன்படுத்தி இருக்காங்க, நோட்டான்றது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்றது நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். நான் திரு நரேஷ் குப்தா அவர்கள்ட்ட அந்த நோட்டா சார்ந்துதான் கேட்க இருக்கின்றேன். இப்ப நோட்டா இருக்கு, நோட்டாக்கு பதிவு செய்யலாம், அதனால என்ன பயன்? இப்ப நோட்டா அதிகமாக ஆகுமே ஆனால் நிச்சயமாக யார் வெற்றி தோல்வி அது பெருசா பாதிக்கப்பட போவதில்லை. அது வந்து ஒரு சம்பிரதாயத்துக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறதா, அது இன்னும் ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு வெப்பனாக சேர்க்கப்பட்டிருக்கணும், ஒரு ரீஎலெக்ஷனை கொண்டு வரக்கூடிய ஒரு இதெல்லாம் வரலைங்கிறது ஒரு குறையா? திரு நரேஷ் குப்தா நீங்க வரணும். சில கண்ட்ரீஸ் நெகட்டிவ் ஓட்டிங் இருக்குது. நெகட்டிவ் ஓட்டிங்னாக்கா ஒரு 50% மேல ஓட்டர்ஸ் ஓட் போடலன்னா அப்போ ரீஎலெக்ஷன் நடக்கும். இந்தியாவில அந்த நெகட்டிவ் ஓட்டிங் சிஸ்டம் கிடையாது. நோட்டானாக்கா ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இருந்தது, அது ரூல் 49 சொல்லுவாங்க. அதன்படி ஒரு வாக்காளர் போலிங் பூத்துக்கு போனா யாருக்கு ஓட் போடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா ரெஜிஸ்டர்ல பதிவு பண்ணுவாங்க, என்ட்ரி பண்ணுவாங்க. அதுல என்ன ப்ராப்ளம் வரும், அந்த ஏஜென்ட்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சு போகும் இந்த வாக்காளர் யாருக்கு ஓட் போடல. அப்போ என்ன நினைப்பாங்க ஏஜென்ட்ஸ் அல்லது ஓப்பனா சொல்லுவாங்க, உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா, நீங்க யாருக்கு நம்ம கட்சிக்கு ஓட் போடல, நம்ம வேட்பாளருக்கு ஓட் போடல,
நீங்க வெளியே வந்தா பாத்துக்கலாங்க. ஸோ அந்த பயம் இப்போ போயிடுச்சு. இப்போ இவிஎம்ல கடைசி பட்டன் நோட்டா, தட் இஸ் எந்த வேட்பாளருக்கு ஓட் போடல, ஸோ அதை பிரஸ் பண்ணா ஸோ அதனால் ஒரு ஆப்ஷன், ஒரு ஃபெசிலிட்டி ப்ரொவைட் ஆயிருக்கு இவிஎம்ல. இருந்தாலும் ஆக்சுவலி ஒவ்வொரு தொகுதியில ஒரு 25-30 கேண்டிடேட்ஸ் கூட இருக்கலாங்க. அதுல சாய்ஸ் பண்ணதற்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை. யாராவது உங்க ஓட்டர்ஸ் சாய்ஸ் படி யார் பெஸ்ட் கேண்டிடேட், பெஸ்ட் பார்ட்டி, அவங்களுக்கு ஓட் போடலாம். ஸோ அதை பத்தி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் சில கேசஸ்ல, சில ஏரியாஸ்ல ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தால், ரோட் வசதி சரியா இல்லை, குடி தண்ணீர் வசதி இல்லை, அல்லது அதாவது புதுக்கோட்டை பார்லிமெண்டரி கான்ஸ்டிடுவன்சி போயிடுச்சு கடந்த டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ்ல. அதனால அங்கே ப்ரொட்டஸ்ட்ல யாரும் ஓட் போடல, நோட்டா அந்த 49 ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணாங்க. ஸோ ஆனால் இங்கே நெகட்டிவ் ஓட்டிங் கிடையாது. அந்த ரீஎலெக்ஷன் ஒரு குறையோ 1000 ஓட்டர்ஸ்ல அது இருந்திருந்தால் இன்னும் நிறைய பேர் அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால பிரோஜனம் இல்லை, யாரோ ஒருத்தருக்கு வாக்களிக்கிறேன் அப்படின்னு ஒரு நோட்டாவுக்கு ஒரு பெரிய சக்தி இல்லாதனால அதை நிறைய பேர் பயன்படுத்தாமல் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. நோட்டா ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்றதுனால எலெக்ஷன் பொறுத்தவரையில ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது, வராது. பிகாஸ் சப்போசிங் ஒரு 1000 ஓட்டர்ஸ்ல ஒரு 900 ஓட்டர்ஸ் கூட நோட்டா ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணாலும் 100 votes மேக்சிமம் யாருக்கு கிடைக்கிறது அந்த கேண்டிடேட் தான் வின் பண்ணிருப்பாங்க. அதனால ஒன்றும் அவ்வளவு வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் சப்போசிங் நிறைய ஓட்டர்ஸ் நோட்டா ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ண சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் ஒரு மெசேஜ் போயிடும் கேண்டிடேட்ஸ் அல்லது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு, நல்ல கேண்டிடேட்ஸ் இனிமேல் ஃபீல் பண்ணும். நோட்டா இந்த தேர்தலில் எந்த தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதுவரைக்கும் பதிவான வாக்குகள், அதாவது நடந்து முடிந்த தேர்தல்கள்ல, அதாவது பேசஸ்ல அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. நோட்டா எஃபெக்டாக புரிந்து கொள்ளலாமா? இன்னும் பல கேள்விகள் எழுந்து தொடர்ந்து பேசுவோம். வாக்களிப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டுமா என்ற பிரதான கேள்வியோடு நிகழ்ச்சியை நாம் நடத்தி வருகின்றோம். திரு மாறன் அவர்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். கட்டாயம் அப்படின்னாலே அடுத்து தண்டனை வந்துடும். சாத்தியமா? இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருக்கக்கூடிய நம்ம நாட்டுல இவ்வளவு பேர் வாக்களிக்கலன்னா உங்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க? அது சாத்தியப்படக்கூடிய விஷயமா? நான் முன்னே சொன்ன மாதிரி எலெக்ஷன் கமிஷன் எல்லாரும் எங்க இருந்து வேணாலும் ஓட்டு போடக்கூடிய வசதி செய்து கொடுத்து தான் கட்டாயப்படுத்தணும். அந்த வசதி செய்து கொடுக்காம கட்டாயப்படுத்துறது அர்த்தமற்றதாகிவிடும். ஏற்கனவே நான் டாக்டர் அலோக் சுக்லா டெல்லி எலெக்ஷன் கமிஷன்ல போய் மீட் பண்ணிட்டு அந்த இ ஓட்டிங் அப்ளிகேஷனுக்காக ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணி ஐ ஹவ் given the full explanation. 3 layer செக்யூரிட்டியோட, பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனோட, ஓட்டிங் கார்டை வச்சு கையில வச்சுட்டு எங்க நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னாக்க உங்களுடைய பேஸ் கான்ஸ்டிட்யூன்சி எதுவோ அதோட லிஸ்ட் வர மாதிரியும், பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனோட நீங்க ஒரு ஓட்டு போடக்கூட தகுதியோட ஒரு ப்ரோட்டோடைப் கொடுத்தனால டாக்டர் அலோக் சுக்லா சொன்னாரு, ஏற்கனவே நாங்க கெட்டிங் ட்ரெமெண்டஸ் பிரஷர் ஃப்ரம் தி எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் டு கோ பேக் டு தி பேலட் சிஸ்டம். இவிஎம் வேணாம், பேப்பர்ல போட சொல்லி ட்ரெமெண்டஸ் பிரஷர் வந்துட்டு இருக்கு. நீங்க இவ்வளவு ஹைலி அட்வான்ஸ் கொடுக்குறீங்க, இதெல்லாம் இப்போதைக்கு சாத்தியம் இல்ல, ரொம்ப வருஷம் ஆகும்னாங்க. மினிமமா நோட்டாவை மட்டுமாவது மிஷின்ல கொண்டு வாங்க, பிரிண்ட் அவுட் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்தோம். அது ரெண்டுமே இப்போ வந்துடுச்சு. அது எங்களுக்கு ஒரு ட்ரீம் கம் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஹையஸ்ட் சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. இந்த நோட்டாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 முக்கியமான விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒன்னு நோட்டா ஒரு வேட்பாளரோட வெற்றி தோல்வியை இப்போதைக்கு நிர்ணயிக்க முடியாது. ஈவன் டெபாசிட் கால்குலேஷன் கூட, டெபாசிட் திருப்பி வாங்குறதுக்கு நோட்டா அக்கௌண்ட் பண்ண போறது கிடையாது. ஆனா 2 மிக முக்கியமான பணிகள் நோட்டாவில் உண்டு. மிக முக்கியமான பணி பாத்தீங்கன்னாக்க, நோட்டாவில் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுடைய ஓட்டை வேற யாரும் கள்ள ஓட்டா போட முடியாது. யுவர் ஓட் ஹஸ் பீன் ரெஜிஸ்டர்ட் அண்ட் காஸ்டட். சோ நோபடி கேன் மிஸ்யூஸ் யுவர் ஓட். கள்ள ஓட்டு போட்டாங்கன்னா 110% வர முடியாது, சான்ஸே இல்ல. ரெண்டாவது பாயிண்ட், we are sending a very strong message to the politicians that we are ready to vote but you are not eligible. அந்த ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இன்னும் ஸ்ட்ராங்கா நம்ம சொல்றோம். நம்ம ஓட்டு போடாம இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு வெறுப்புல ஓட்டு போடாம இருக்காங்க. அதுல நான் நோட்டால போட்டு அந்த வெறுப்பை மிக அதிகமாக காண்பிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா நான் கருதுறேன். நோட்டா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நாங்க நோட்டாவை ப்ரொஜெக்ட் பண்ணி நோட்டாவில தான் போடணும்னு யாருக்குமே சஜஸ்ட் பண்ணல. நோட்டா லாஸ்ட் ஆப்ஷனா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. குப்தா அவர்களும் சொன்னது போல சாய்ஸ் இருக்கு. நீங்க நிறைய சுயேட்சைகள் இருக்காங்க, நிறைய கட்சிகளை சேர்ந்தவங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது நோட்டா அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு எடுபட்டிருக்கா உங்களுடைய பார்வையில? திரு ஒரு சின்ன டவுட் இருக்கு.
ஒரு குறிப்பிட்ட தொகுதியில வந்து அங்க போட்டியிடுற வேட்பாளர்களை விட நோட்டா அதிக வாக்கு பெற்றால் அங்க என்ன நடக்கும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அது அந்த ஒரு எண்ணம் பதிவாகுமே தவிர அதனால திருப்பி ரீஎலெக்ஷன் வரப்போறது கிடையாது. இப்போ என்ன ஆகும்னா எந்த ஒரு கட்சியோட ரீஎலெக்ஷன் வராது. ரீஎலெக்ஷன் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நோட்டா அவர் கேக்குறது மெஜாரிட்டி இது போட்ட பிறகு அங்க வந்து நின்னு போவோம். அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் அவன் சும்மா இருப்பான். இல்ல ரீஎலெக்ஷன் வராது. 100 ஓட்டர்ஸ் இருக்காங்க, 99 பேர் நோட்டாக்கு ஓட்டு போட்டு ஒரு ஓட்டு வந்து ஒரு கேண்டிடேட் போனாலும் அந்த ஒரு ஓட்டு வாங்கின கேண்டிடேட் ஜெயிக்கிறார். அப்படி இருக்கும்போது நோட்டா இஸ் டூத்லெஸ் டைகர் அப்படிங்கிறது அதுதான் இப்ப கேட்க வரேன். இப்ப வந்து அவருடைய அதாவது ஒரு கட்சியோட அதிகமா நோட்டா வாக்கு பெற்றிருக்கும் போது அதுக்கு அடுத்து அதிகமா எந்த கட்சி வந்து வாக்கு பெற்றிருக்கோ அந்த கட்சி ஒரு ஓட்டு அப்படின்னும் போது அந்த நோட்டாக்கு போட்ட வாக்குகள் எல்லாமே வீணா போயிடும். நம்ம டெமோக்ரஸின்றது மெஜாரிட்டி தான். எந்த கட்சி அதிகமான மெஜாரிட்டியான வாக்கு வாங்குதோ அந்த கட்சி ஜெயிக்குது. அப்படின்னும் போது நோட்டாக்கு அதிகமான வாக்கு விலகும் போது சம்திங் வேற ஏதாவது ஒரு நோட்டா போடுறது வீண் தான். ஆனா ரெண்டு வகையான அட்வான்டேஜ். ஒண்ணு கள்ள ஓட்டு போட முடியாது, தடுக்க முடியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து ஸ்ட்ராங் மெசேஜ் வந்து பொலிட்டிஷியனுக்கு கொடுக்க முடியும். வேற எந்த பண்ணலாம் ரீஎலெக்ஷன் சொல்ல பண்ணலாம். அந்த எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ண வேட்பாளர்கள்ல மறுபடியும் போட்டியிடாம டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். இல்ல இப்போ ஒரு சில பிரதான கட்சிகள் மீது விமர்சனம் இருக்கலாம். ஒவ்வொரு தொகுதியில வந்து சுயேட்சைகள் இருக்காங்க. இந்தியாவிலே அதிகமா சுயேட்சைகள் போட்டியிடக்கூடிய, அதாவது நேஷனல் ஆவரேஜோட தமிழ்நாட்டில் சுயேட்சைகள் போட்டிடுறாங்க, நிறைய கட்சிகள் போட்டியிடுறாங்க. அப்படிங்கும்போது இந்த நோட்டாவை ப்ரொபகேட் பண்ணி நம்ம வந்து எல்லாருமே மோசம்னு சொல்றோமோ? இல்ல நாங்க நோட்டாவை ப்ரொபகேட் பண்ணவே இல்ல. சுயேட்சையில நீங்க கட்சியை பார்க்க வேணா, கேண்டிடேட்டை பார்த்து கரெக்டான கேண்டிடேட் கொடுங்கன்னு தான் பிரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஒரு சாய்ஸுமே இல்ல, எனக்கு யாரையுமே பிடிக்கல, கடைசி ஆப்ஷன் லெண்டர் ஆஃப் லா சீசா இருக்கிற மாதிரி ரொம்ப வெறுத்து போயிருக்கவங்க மட்டுமே நோட்டாவில் போடலாம். பட் நாங்க நோட்டாவை ப்ரொஜெக்ட் பண்ணல. we want nota but we do not project nota. அவருடைய கேள்வி இப்ப நோட்டா அதிகமாக இருக்குமே, ஆனா அதுக்கு பலன் இருக்கணுமே. பல நாடுகள்ல அதாவது இது அதிகமாக இருக்கும் போது ஒரு ரீஎலெக்ஷன் வருது, ஏன் இங்க வரக்கூடாது? ஒரு மெஜாரிட்டி நோட்டாவை நோக்கி வாக்கு கொடுப்பார்களே, ஆனால் ஏன் மறுதேர்தல் வரக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வியா நான் புரிஞ்சுக்கிறேன். திரு நரேஷ் குப்தா. சட்டம் திருத்தாம இதை பண்ண முடியாது. ரெண்டாவது, இங்க ரீஎலெக்ஷன் பண்ணோம்னா நிறைய செலவு, எனர்ஜி, டைம் எல்லாம் போயிடும். ஸோ அதனால ஏற்கனவே இந்த சொல்ற மாதிரி இந்த டிக்னிட்டரிஸ் இப்போ இன்னைக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் ரெண்டு அட்வான்டேஜஸ் இப்போ இருக்குது. ஒரு போகஸ் ஓட்டிங்க்கு சான்ஸ் குறையும். இன்னும் ஒன்று, ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் போயிடும். சப்போசிங் நிறைய பேர் நோட்டா ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணலாம். பட் பொதுவாக பார்க்கும்போது பழைய ஹிஸ்டரி பார்த்தா கூட ஏற்கனவே நோட்டா வேற ஃபோன்ல இருந்தது. நோட்டா டோட்டலா அது பொது சிஸ்டம் சொல்ல முடியாது. ரகசியம் அப்ப இல்ல, இப்ப ரகசியமும் இவிஎம்லே வந்திருக்கு. ரகசியம் அப்போ ஏஜென்ட்ஸ் தெரிஞ்சுப்போம் இந்த ஓட்டர் யாருக்கு ஓட் போடல. இப்போ இந்த சிஸ்டம்ல ரகசியமா இருக்கும். இருந்தாலும் அந்த டைம்ல கூட நிறைய ஓட்டர்ஸ் அந்த 49 ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணல. இப்போ கூட ஒரு 1 or 2% எக்ஸசைஸ் பண்ணா அதனால ஒன்றும் எஃபெக்ட் இருக்காது. அது பார்க்கணும் எப்படி என்ன எஃபெக்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கறது அவருடைய கேள்வி. இப்ப சட்டம் வந்து திருத்தணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இந்த மாதிரியான அமைப்புகள் கிட்ட இருக்கு. இப்போ வந்து நோட்டாக்கு அதிகமாக ஒரு நோட்டா அதிகமாக இருந்தால் மறுதேர்தல் வருமே, ஆனால் நிறைய பேர் அதை வந்து பிரயோகிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன் அப்படிப்பட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு கேள்விகளை அமைப்புகள் எழுப்புறாங்க. நியாயமான கேள்வியா நீங்க பார்க்கிறீங்களா? அது பார்லிமெண்ட் தான் யோசித்து ஒரு முடிவு எடுக்கணும். பார்லிமெண்ட் தான் அந்த முடிவு எடுக்கிறது. திரு முருகன், அப்படி முடிவு ஒரு பாலிசி டெசிஷன் எடுக்கணும். பாருங்க, நம்ம இப்ப பேசுறதெல்லாம் தியரட்டிக்கலா, அதாவது நாம வந்து பிராக்டிக்கலா என்ன நடக்குங்கிறத பேசலங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த தேர்தல் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சோன்னு பாருங்க, 1% நோட்டா இருந்தாலே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. ஏற்காடு தேர்தல் சமீபத்தில் நடந்தது. முதல்ல ஆயிரக்கணக்கில் நோட்டா, ஆயிரக்கணக்கு 13 லட்சம் ஓட்டர்ல நீங்க வந்து எவ்வளவு பேரு நோட்டா போடுறாங்கன்னு பாருங்க. அவன் அந்த தம்பி மாணவர் சொன்ன மாதிரி புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னார்ல, ஏதாவது எனக்கு என்னன்னு புரியலன்னு. கிராமத்துல இருக்கவங்களுக்கு அறவே புரியாது. இந்த நம்ம படித்தறிவுள்ள ஓரளவு விஷயம் தெரிஞ்சவங்க நம்பரே கம்மி. அவங்கள போய் நோட்டா போடுறது வந்து, அப்புறம் கட்சிகளுடைய வேட்பாளர்கள் எல்லாரும் நம்மள விரும்பாம போட்டாங்க, ஒரு மெசேஜ் போகுதுன்னு சொல்றாருல, அதை நான் ஒத்துக்கல. மெசேஜ் போன நமக்கு நிறைய பேர் ஓட்ட நல்ல வேலைப்பா
அவன் நமக்கு போடாம இன்னொருத்தருக்கும் போடாம விட்டான அப்படின்னு தான் பேசுவாங்க. இன்றைக்கு அடிப்படை பிரச்சனைகளுக்கு இது விடையல்ல. நீங்க சொல்ற மாதிரி நோட்டான்னு ஒண்ணு இருக்கு, நிறைய பேர் அதை போட்டா மறு தேர்தல் வரும்னு சட்ட திருத்தங்கள் வந்துவிட்டா ஒருவேளை அதுக்கு எஃபெக்ட் வரலாம். சரிங்க, எல்லாருமே மோசமா இருக்கிறான், நாம எல்லாருமே அதுக்கு கேன்வாஸே பண்ணுவாங்க. இப்ப சார் மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க யாருக்கு ஓட்டு போடாதங்க, நம்ம மைக்கு பிடிச்சு எல்லாருமே மோசமான கேண்டிடேட் நிக்கிறாங்க, நீங்க யாருக்கு போடாம நோட்டா போட்டுருங்க, மறு தேர்தல் வரட்டும் அப்படின்னு பிரச்சாரம் கூட பண்ணலாம். அந்த சூழ்நிலை வந்தால் சில பேர் பண்றாங்க, பட் நாங்க கண்டிப்பா பண்ண மாட்டோம். இல்ல மறு தேர்தல் வருங்கிற சூழ்நிலை வந்தால் அப்பதான் அதுக்கு எஃபெக்ட், அல்லது எஃபெக்ட் கிடையாது. நோட்டானால என்ன பெரிய பிரச்சனை வந்துரும் கேட்டபொழுது இந்த மாதிரியான சூழ்நிலையிலேயே சமீபத்தில் நடந்த டெல்லி, மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் தேர்தலில் 1.5 மில்லியன் ஓட்டர்ஸ் நோட்டாவை பயன்படுத்தியிருக்காங்க. 1.5 மில்லியன் ஓட்டர்ஸ் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னுடைய கேள்வி இப்போ எலெக்ஷன் இஸ் டு ரிஜெக்ட் ஆர் டு செலக்ட் அப்படிங்கிறது கேள்வி. இப்போ நோட்டா அதிகமாக இருக்குமே, ஆனால் திருப்பி மறுதேர்தல் கொண்டு வந்தா அவ்வளவு பணக்கார நாடா நம்ம? இல்ல, நிச்சயமா இல்ல. நோட்டாவை நாங்களும் ப்ரொஜெக்ட் பண்ணல, நோட்டாவை கடைசி ஆப்ஷனை தான் பயன்படுத்த சொல்லிருக்கோம் நாங்க. பட் நோட்டாவால ஒரே அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா கள்ள ஓட்டா உங்களுடைய ஓட்டை பயன்படுத்த முடியாது. அந்த வகையில் அது மிக மிக வரவேற்கத்தக்க ஒன்று. ரைட். இந்த நிலையில நேர்கள்ட்டையும் கேட்டிருந்தோம், கட்டாயமாக்கப்பட வேண்டியதா வாக்களிப்பு என்ற கேள்விக்கு நேர்களுடைய பார்வை என்ன? இது கட்டாயமாக்கப்பட வேண்டியது என்று 64% இல்லை என்று 3% இது அவரவர் விருப்பத்தை பொறுத்ததற்கு இதுல என்ன கட்டாயம் என்று 33% தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த தருணத்தில் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டும். ஆக ஒரு முக்கியமான ஜனநாயக கடமை இன்னும் நாளை மறுநாள் காத்திருக்கிறது. இது வந்து கட்டாயமாக்கப்பட வேண்டுமா, இதுல என்னென்ன செய்யணும், என்னென்ன திருத்தங்கள் செய்யணும், இதெல்லாம் நீண்ட நாள் விவாதங்கள் விவாதித்து ஒரு கொள்கை முடிவு எடுத்து நடக்க வேண்டிய விஷயங்கள். இந்த நிலையில நிகழ்ச்சியில பங்கு பெற்ற திரு பரத், அதே போல திரு மாறன், திரு முருகன் ஐஎஸ் மற்றும் திரு நரேஷ் குப்தா மற்றும் பார்த்த நேர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். வணக்கம்.